வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஷிஃப்ட் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேர்லேயே இருக்குது பாருங்கள், டைம் ஷிஃப்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ டைம் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முதல்ல என்னதான ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்பர்ட்டின்னு ஃபஸ்ட்டு எழுதிடணும், அதை நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்டணும். இஃப் எக்ஸ் ஆஃப் என் ஒரு சிக்னல் இருக்குது, ஓகேங்களா, ஒரு இன்புட் சிக்னல், அதுக்கு நம்ம டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது அது எக்ஸ் ஆஃப் ஒமேகாவாக மாறுது. இது வந்து ஒரு டிஸ்க்ரீட் டைம் இன்புட் சிக்னல். அந்த சிக்னல் வந்து டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சிக்னலோட இந்த அந்த இது ஸ்பெக்ட்ரம் தெரியும், ஓகேங்களா. அதுதான் நம்ம இது ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம் இது, ஓகேங்களா. இதை டிஸ்க்ரீட் டைம் சிக்னல்னு சொல்லுவோம். சரி, அப்படி கண்டிஷன் இந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா தென் y ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் n மைனஸ் எக்ஸ் நாட் என் நாட். இதோட மீனிங் என்னன்னா டைம் ஷிஃப்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ சிக்னல் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு. அதுக்கு டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த y ஆஃப் n வந்து கேபிட்டல் Y ஆஃப் ஒமேகாவாக மாறிடும். ஸோ இதுக்கு டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்பெக்ட்ரமாக கிடைக்குது அந்த டைம் ஷிஃப்ட் சிக்னல். அதுக்கு என்ன வேல்யூனா e பவர் மைனஸ் ஜே ஒமேகா என் நாட் இன்டூ அந்த ஒமேகா, ஓகேங்களா, அந்த ஸ்பெக்ட்ரம். ஸோ அந்த ஸ்பெக்ட்ரம்கானது தான் இதுதான் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்டணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பேசிக்கான டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட டெஃபினேஷன் எழுதிக்கணும். என்ன டெஃபினேஷன்? y ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு சம்மேஷன் n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இப்போது இந்த y ஆஃப் n இருக்கு இல்லையா, அங்கே நம்ம எடுத்துக்கிட்டது, இதை எடுத்து இங்கே எழுதிக்கணும், ஓகேங்களா. e பவர் மைனஸ் ஜே ஒமேகா என், இதுதான் நம்மளுக்கு பேசிக் ஒரு டெஃபினேஷன் டிடிஎஃப்டிக்கு. இந்த டெஃபினேஷன் எழுதிட்டு இதை கொண்டு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு போனோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா m வேல்யூக்கு வந்து n மைனஸ் என் நாட்னு எடுத்துக்கிறேன். n வேரிஸ் ஃப்ரம், அந்த n வேல்யூஸ் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வேரி ஆகிட்டே இருக்கும் அந்த சிக்னல். m வில் ஆல்சோ ஹாவ் ஏ சேம் ரேஞ்ச். ஸோ எம்முக்கு வந்து சேம் ரேஞ்ச் கிடைக்கும். அப்போ ஈக்குவேஷன் எப்படி ஆகும் பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷன் இப்போ எழுத போகிறேன். y ஆஃப் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, ஓகேங்களா. நெக்ஸ்ட் இங்கே எக்ஸ் ஆஃப் m ஏன் போட்டுன்னு சொல்கிறோம் பாருங்கள். இங்கே என்ன இருக்குங்க, எக்ஸ் ஆஃப் n மைனஸ் என் நாட் இருக்குது. இதுக்கு பதிலாக எம்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். n மைனஸ் என் நாட்டுக்கு என்ன பண்ணணும், எம்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சுங்களா. நெக்ஸ்ட் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா, இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா. இந்த இடத்துல n நாட் இருக்குங்களே, இந்த n நாட்டுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே m ப்ளஸ் என் நாட்னு எழுதியிருக்கேன், ஓகேங்களா. கரெக்டுங்களா? சாரி, இதோ இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கு இல்லையா இந்த எண்ணு தான் பார்க்கணும், ஓகேங்களா. இந்த எண்ணுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் நான், இங்கே பாருங்கள், இந்த m ப்ளஸ் என் நாட்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கு. இது எப்படி கிடைச்சதுன்னா இதுலேருந்து கிடைச்சது. m இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் என் நாட்னா எனக்கு n மட்டும் தான் வேணும். இந்த மைனஸ் தான் போயிடுச்சுன்னா ப்ளஸ். ஸோ m ப்ளஸ் என் நாட் இஸ் ஈக்குவல் டு n. ஸோ n இருக்க இடத்துல m ப்ளஸ் என் நாட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதனால தான் அந்த n இருக்க இடத்துல m ப்ளஸ் என் நாட்டு சப்ஸ்டியூட் பண்ணேன். நெக்ஸ்ட் ஸ்டெப், சம்மேஷன் m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இந்த எக்ஸ் ஆஃப் m எடுத்து அப்படியே எழுதுங்க. இந்த டேர்ம்ஸை நான் பிரிக்க போகிறேன். மைனஸ் ஜே ஒமேகா இன்ட்டு எம் மைனஸ் ஜே ஒமேகா. நெக்ஸ்ட் மைனஸ் ஜே ஒமேகா இன்ட்டு என் நாட் மைனஸ் ஜே ஒமேகா நாட். இப்படி தான் வரும். பிரிச்சாச்சு பாருங்கள், ரெண்டுத்தையும் பிரிச்சாச்சு. பிரித்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறோன்னா இதில் இருக்கிற இந்த என் நாட் இ பவர் என் நாட் வந்து ஒரு கான்ஸ்டன்ட், ஓகேங்களா. ஏன்னா நம்ம வந்து எடுத்துக்கிற லிமிட் வந்து m தான். ஸோ எம்முக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். இதில் m கிடையாது, ஒரு கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட்டை தூக்கி வெளியில் எழுதிடணும். எழுதியாச்சுங்களா. இப்போ பேலன்ஸ்னா இருக்குது, பேலன்ஸு இதுவும் மட்டும்தான் இருக்கும். அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும், ஓகேங்களா. ஸோ எக்ஸ் ஆஃப் m இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா m. ஸோ இந்த இடத்துல m வரும், ஓகேங்களா. இப்போது இது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா நார்மல் ஃபார்முக்கு எழுத போகிறோம். y ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்ம். இது அப்படியே மொத்தமாக நம்ம என்னவா எழுத போகிறோன்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகா. ஏன் எக்ஸ் ஆஃப் ஒமேகானா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், ஒரு டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் சம்மேஷன் m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் m இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த ஒமேகாவை நம்ம ஒரு ஸ்பெக்ட்ரமாக எழுதுவோம், எக்ஸ் ஆஃப் ஒமேகா. இது ஃபுல்லாத்துக்கும் ஜென்ரலாக இந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து
ஒரு டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஸோ டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டினா என்ன? 2 மார்க்ஸில் கேட்கும்போது இதை மட்டும் எழுதுனா போதும். அதை ப்ரூஃப் பண்ணி எக்ஸ்பிளேஷன் கேட்கும்போது இந்த டெஃபினிஷன்லாம் போட்டு எழுதி ப்ரூஃப் பண்ணி காட்டணும். செகண்ட் பேஜ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் ப்ராப்பர்ட்டி. ஒரு ஃப்ரீக்வன்சியை மாற்ற போகிறோம், ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம கண்டிஷன் சொல்லிவிடுவோம். இஃப் எக்ஸ் ஆஃப் என் ஒரு டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்க போகிறோம். ஒரு டிஸ்க்ரீட் டைம் இன்புட் சிக்னல். இந்த சிக்னல் வந்து டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்பெக்ட்ரமாக கிடைக்கும் எக்ஸ் ஆஃப் ஒமேகா. அப்போது நம்ம ஒரு ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வேரியேஷன்ஸ் காட்டும். அதுதான் இங்கே ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட்டுக்கான வேல்யூ. ஸோ ஒய் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஜே ஒமேகா நாட் என் எக்ஸ் ஆஃப் என். ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் இந்த இடத்துல தான் சேஞ்சஸ் நடக்கும். ஓகேங்களா? இதுதான் ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட்டுக்கு. இதுக்கு டிடிஎஃப்டி எடுக்கும்போது இந்த ஒய் ஆஃப் என் வந்து ஒய் ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு இந்த டேர்ம் தான் வந்து எக்ஸ் ஆஃப் ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட்னு வரப்போகுது. அதை நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஸோ ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட்டுக்கு இதுதான் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோடைய டெஃபினேஷன் எடுத்துக்க போகிறோம். என்ன டெஃபினேஷன்? ஒய் ஆஃப் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் என் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். எதை அவங்க கொடுத்த நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ஒய் ஆஃப் என் அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். இது எதுக்கு? ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட்டுக்கு. இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா என். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா சிம்பிள் ஸ்டெப்பு தான். இந்த எக்ஸ் ஆஃப் என் எடுத்து இங்கே எழுதிக்கணும். இந்த இ பவர் ஜே ஒமேகா நாட் என் இருக்குது. இங்கே இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா என் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மைனஸ் ஜேவை வெளியே எடுத்துடுறேன். அப்போது இந்த ஒமேகா இந்த மைனஸ் ஜே வெளியே எடுத்துனா இந்த இடத்துல இருக்கும் ஒமேகா மட்டும் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மைனஸ் ஜே நான் ரெண்டுத்துலேயும் காமனாக தான் எடுக்கிறேன். இங்கே 2 இ இருக்குது, பேஸில் காமனாக ஒரு இ போட்டுட்டு இந்த மைனஸ் ஜே ரெண்டுத்துலேருந்து எடுக்கிறேன். மைனஸ் ஜே வெளியே எடுத்தாச்சு. இதில் மைனஸ் ஜே எடுத்துட்டா வெறும் எண் மட்டும்தான் இருக்கும். அந்த எண்ணை வெளியே எடுத்தாச்சு. பேலன்ஸு ஒமேகா. இந்த இடத்துல மைனஸ் இல்லை. ஸோ அதனால் நம்ம ஒரு மைனஸ் போட்டுட்டு ஒமேகா நாட் எழுதிடுறோம். இது ரெண்டுத்துலேயும் எண்ணையும் வெளியே எடுத்தாச்சு. ஓகேங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் உஷாராக கவனிக்கணும். நெக்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இதுக்கப்புறமா வந்து ஒரு சம்மேஷன் என் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் என் இருந்து இ பவர் இந்த ஜேக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம எக்ஸ்ட்ராமாக எழுதுவோம், ஸ்பெக்ட்ரமாக எழுதுவோம் இந்த ஜேக்கும் என்னுக்கும் இடையில். இதுவே இந்த ஃபார்முலா எம் இங்கே வந்துச்சுன்னா இந்த இடத்துல எம் வரும், இந்த இடத்துல எம் வரும். ஸோ இப்போ இந்த சென்டரில் தான் நம்ம ஃபங்க்ஷன் எழுதுவோம். என்ன? ஃப்ரீக்வன்சியாக. தேர்ஃபோர் ஒய் ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு அப்போ இது ஃபுல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம்? எக்ஸ்ன்னு போட்டுட்டு ஒரு ஸ்பெக்ட்ரமாக எழுதிடலாம். ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட். ஸோ நம்ம அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சாச்சு. இதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ 2 மார்க்ஸில் கேட்கும்போது இதை மட்டும் எழுதுனா போதும். லாங் ஆன்சர் கொஷின் கேட்கும்போது இந்த ப்ரூஃப் போட்டு காட்டணும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டைம் ரிவர்சல் ப்ராப்பர்ட்டி. அப்போது டைம் ரிவர்சல் என்னது? டைம் வந்து பின் பக்கத்தில் போகிறதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம ஒரு டிஸ்க்ரீட் டைம் இன்புட் சிக்னல் எடுத்துக்கிறோம். அதுக்கு டிடிஎஃப்டி எடுக்கிறோம். டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெக்ட்ரமாக கிடைக்குது. அப்படி நம்ம டைம் ரிவர்சிபிள் பண்ணும்போது ஒய் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு சாம்பிள்ஸ். அந்த சாம்பிள்ஸ் வந்து என்ன ஆகும்? ரிவர்ஸில் போய்டும். டைம் ரிவர்ஸ். அதுக்கு டிடிஎஃப்டி எடுக்கும்போது ஒய் ஆஃப் ஒமேகா இந்த ஸ்பெக்ட்ரமுக்கு என்ன வரும்னா எக்ஸ் ஆஃப் மைனஸ் ஒமேகா. இதே தான் இங்கே அப்படியே வரும். இதை நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு discrete time Fourier transform definition எடுத்துக்க போறோம். y of omega is equal to summation n is equal to minus infinity to plus infinity. இது எடுத்து இங்க எழுதணும். இது எல்லா ஸ்டெப்புக்கும் ஏற்கனவே சொல்லியாச்சு. into e power minus j omega n. next step என்ன பண்ண போறோம்னா m is equal to minus n substitute பண்றேன். ஏன்னா நான் ஏன் substitute பண்றேன்னா இது reversible, time reversible. ஸோ இங்கே ஏற்கனவே மைனஸ் n இருக்கு. அப்போ மைனஸ் n என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? m சப்ஸ்டிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் பாருங்கள், மைனஸ் ஜே ஒமேகா. இந்த எண்ணுக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்னா எம்முக்கு மைனஸ் என் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ எண்ணுக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? மைனஸ் எம். எண்ணுக்கு வந்து மைனஸ் எம் அப்படியே திருப்பிக்கலாம் இல்லையா? மைனஸ் எம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், எப்பயுமே ஒரு ஃபார்முலா படி இந்த இடத்து எக்ஸ் சம்மேஷன் n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் எம் இருக்கணும். இந்த எம் தான் இங்கேயும் இருக்கணும். ஆனால் இங்கே மைனஸ் எம் இருக்குது. அந்த மைனஸை நான் வெளியே எடுக்கணும்னா இந்த மைனஸை தூக்கி நான் அந்த ஒமேகாவுக்கு போட்டுக்கிறேன்.
ஓகேங்களா, ஒமேகா போட்டு மிச்சம் இருக்கும் இந்த எம்மை மட்டும் இங்கே எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு மைனஸ் ஜேக்கும் இந்த எம்முக்கும் இடையில் இருக்கிறத நம்ம வந்து ஸ்பெக்ட்ரமாக எழுத போகிறோம். தேர்ஃபோர் எக்ஸ் ஆஃப் மைனஸ் ஒமேகா. இதுதான் வந்து டைம் ரிவர்சபிள் ப்ராப்பர்ட்டி, ரிவர்சல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டியில் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டிஸ்க்ரீட் டைம் இன்புட் சிக்னல் எடுத்துக்கிறோம். இதுக்கு டிடிஎஃப்டி எடுக்கிறோம். டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது எக்ஸ் ஆஃப் ஒமேகா கிடைக்குது. அகைன் இன்னொரு சிக்னல் எடுத்துக்கிறோம் ஒய் ஆஃப் என். அதுவும் வந்து டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது ஒய் ஆஃப் ஒமேகா ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது. அப்போ ரெண்டு சிக்னலுக்கும் ரெண்டு ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது. இந்த ரெண்டு ஸ்பெக்ட்ரம்க்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி செக் பண்ண போகிறோம். ஸோ இசட் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் என் ஸ்டார் ஒய் ஆஃப் என். இந்த ஸ்டார் என்னதுன்னா கன்வல்யூஷன் அர்த்தம். ஸோ இதுக்கு டிடிஎஃப்டி எடுக்க போகிறோம். ஸோ இந்த டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எதுக்கு பயன்படுதுன்னா, ஒரு சிக்னல் இந்த நான் பீரியாடிக் சிக்னலை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதை இவ்வளோத்தையும் நம்ம பார்க்குறோமே. ஒரு நான் பீரியாடிக் சிக்னல் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த டிடிஎஃப்டி வேணும். இதை அப்படியே வந்து கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டியை வந்து டிடிஎஃப்டிக்கு மாற்றும் போது இந்த எனக்கு இடத்துல இசட் வந்து ஒமேகா வந்துடும். இசட் ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் ஒமேகா. இந்த ஸ்டார் இங்கே வராது, அதுக்கு பதிலாக நார்மல் தான் ஒய் ஆஃப் என்னக்கு ஒய் ஆஃப் ஒமேகா. ஸோ இந்த மாதிரி வரப்போகுது. இதை நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டணும் இந்த கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ ப்ரூஃப் ஹியர் இசட் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் என் ஸ்டார் ஒய் ஆஃப் என். ஸோ இதுக்கு ரெண்டு வேல்யூஸ் இருக்குது. ஒன்று கன்வல்யூஷன் ஸ்டார் இந்த வேல்யூ, இன்னொன்று வந்து கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி summation k is equal to minus infinity to plus infinity x of k y of n minus k. ஸோ ஒரு சிக்னல் நார்மலாக இருக்கும், இன்னொரு சிக்னல் வந்து பின் பக்கத்தில் போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி கிடைக்குது. ஓகேங்களா, இப்போ இதை தான் பேஸாக வச்சுட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் போக போகிறோம். தென் இசட் ஆஃப் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு, இது நார்மல் டெஃபினிஷன், ஒரு டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு டெஃபினிஷன். summation n is equal to minus infinity to plus infinity z of n. இதை எடுத்துக்கணும். எதை? இந்த z of n எடுத்துக்கணும். இதுதானே நம்மளுக்கு தேவை. இந்த z of n எடுத்துக்கிறோம். e பவர் மைனஸ் ஜே ஒமேகா n. நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த z of n க்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்னா இதை சப்ஸ்டிட் பண்ணணும். இதற்கு பாருங்கள், z of n எதுக்கு ஈக்குவல்? இதுக்கும் ஈக்குவல், இதுக்கும் ஈக்குவல். இதை தான் எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இங்கே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. அப்புறம் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா என். இப்போ நம்ம சம்மேஷனோட ஆர்டரை சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த சம்மேஷன் n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறதுனா இந்த சம்மேஷன் இங்கே போய்டும், இந்த சம்மேஷன் இங்கே வந்துடும். அதான் சேஞ்சிங் த ஆர்டர் ஆஃப் த சம்மேஷன். அப்போது ஃபஸ்ட்டு இந்த கேவை நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். பாருங்கள், இதை மட்டும் நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். இந்த சம்மேஷன் எடுத்து இந்த ஒய் கூட ஜாயின் பண்ணிடுறேன். ஓகேங்களா, அப்புறம் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா என். இதுதான் வந்து நான் ஆர்டரை மாற்றுறது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா என் மைனஸ் கேக்கு எம்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேங்களா, என் மைனஸ் கே எங்கே இருக்கோ அதில் எம்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது என்ன வரும் ஈக்குவேஷன்? என் மைனஸ் கே எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடம் என்ன ஆகிடும்னா எம்மாக மாறிடும். கரெக்டுங்களா? ஸோ அப்படியே இதெல்லாம் எழுதிட்டு இந்த இடத்துல எம்மாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பவரில் பாருங்கள், இங்கே ஒரு எண் இருக்குது. என் மைனஸ் கேக்கு எம்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுச்சு. அப்போ எண்ணுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இந்த மைனஸ் கே இந்த பக்கம் வந்துச்சுன்னா எம் ப்ளஸ் கே. ஸோ எண்ணுக்கும் வந்து எம் ப்ளஸ் கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த எண்ணுக்கு எம் ப்ளஸ் கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நார்மல் ஸ்டெப்ஸ் தான். சம்மேஷன் கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் கே. இதை எடுத்து அப்படியே எழுதிக்கங்க, இந்த இதையும் எடுத்து அப்படியே எழுதிக்கங்க. இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். மைனஸ் ஜே ஒமேகா இன்ட்டு எம் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா இன்ட்டு கே. ப்ளஸ் போட்டுறாதீங்க, இது வந்து பவரில் இருக்குது. பவரில் இருக்கும்போது மல்டிப்ளிகேஷன் தான் வரணும். நெக்ஸ்ட் ஸ்டெப், இதை எடுத்து அப்படியே எழுதிக்கணும். நம்மளுக்கு தேவை எம் வேல்யூ மட்டும்தான் தேவை. அப்போ இதில் எம் இருக்குது, இதில் எம் இருக்குது, இதில் எம் இருக்குது. இதில் தான் எம் இல்லையே. அப்போ இதை தூக்கி வெளியில் போட்டுருவோம். அதான் வெளியே போட்டாச்சு. அப்போ பேலன்ஸ்னால் வரும், இது அப்படியே இங்கே வரும், இந்த டேர்ம் அப்படியே வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு சம்மேஷன் கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் கே இருந்து இந்த மைனஸ் ஜேக்கும் இந்த கேக்கும் இடையில் என்ன இருக்கோ இதை தான் நம்ம ஸ்பெக்ட்ரமாக எழுதுவோம். அப்போ எக்ஸ் ஆஃப் ஒமேகா. அதே மாதிரி இங்கே சம்மேஷன் எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ ஒரு எம் இருந்து இ பவரில் மைனஸ் ஜேக்கும் இந்த எம்முக்கும் இடையில் என்ன இருக்கோ
அதான் ஸ்பெக்ட்ரமாக எழுதும். ஸோ இங்கே எக்ஸுக்குனால எக்ஸ் ஆஃப் ஒமேகா, இங்கே ஒய்க்குனால ஒய் ஆஃப் ஒமேகா. அப்போ நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு, இசட் ஆஃப் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் ஒமேகா ஒய் ஆஃப் ஒமேகா. இதுதான் வந்து கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி. இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா வெறும் இதை மட்டும் எழுதுனா போதும். லாங் ஆன்சரில் கேட்கும்போது ப்ரூஃபும் பண்ணி காட்டணும். செகண்ட் பேஜ். நெக்ஸ்ட் தேர்ட் பேஜ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிடிஎஃப்டி உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெயின் 4 ப்ராப்பர்ட்டிஸ் தரவாக படித்தாலே போதும். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.